திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் காலமும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். டே 13 என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணாலே வந்து எபிசோட்ல வந்து நம்ம திவாகர் விசேஷ் சாண்டா பேசிட்டு இருக்காங்க. திவாகர் வந்து ஒரு ஃபைட் மோட்ல தான் போயிட்டு இருக்காரு. நீங்க எப்படி வந்து கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்க? வாட்டர் மேலன் ஸ்டாருங்கிறது மக்கள் எனக்கு கொடுத்த பேருங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும் மக்கள் பத்தி? எப்பா எனக்கு புரியலடா. எந்த மக்கள் தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்ரிசியேட் பண்ணி இவர் தான்ப்பா வாட்டர் மேலன் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுன்னு தெரியல. இதை சொன்ன 4 பேர் யாருன்னா கண்ணில் கிடைச்சிங்கன்னா என்ன பண்றதுதாங்க. கிரிஞ்சுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம அவர் ரொம்ப நேரம் பேசியிருந்தாருங்க. அதான் ரொம்ப எரிச்சலா கடுப்பாவே இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க் ஒன்று பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நம்ம நேத்து ஃபர்ஸ்ட் ப்ரமோவை பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி. ப்ரமோ மட்டும் பார்த்தவங்களுக்கு வந்து அடி போலி போச்சு, இன்னைக்கு அமிர்த் நீங்க எப்படி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. பட் ஆனா இல்ல, அது வந்து ஒரு பிராங்க். நம்ம பிரஜன், அப்புறம் பிரவீன், அப்புறம் கமருதீன், இவங்க 3 பேரும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பிரஜனும் பிரவீனும் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இது முன்னாடியே வந்து பிரவீனும் கமருதும் பேசின மாதிரி பிரவீன் சொன்னா அப்படி பேசி வச்சுக்கிட்டு ஒரு பிராங்க் பண்ணோம், எல்லாரையும் நம்ப வைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப போரா போயிட்டு இருக்கு, ஒரு பீக் கொடுக்கணும். இது வந்து ரெகுலர் நடக்கிறது தான் பிக் பாஸ் சீசன்ல. சீசன் 8ல கூட ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்பாங்க. நம்ம ரஞ்சித் அதுல தான் வந்து கொஞ்சம் பிராங்க் அப்புறம் தான் கொஞ்சம் பீக் அடிச்சு அவர் வெளியே போக முடியல இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிராங்க் ஒன்று பண்றாங்க, நல்லா அந்த சூப்பரா பண்ணாங்க, சக்சஸ்ஃபுல்லி இஸ் மேடு. பட் ஆனா என்னன்னா நம்ம பிரவீனுக்கு வந்து பயங்கரமா அந்த பிராங்க்ல இருந்து அடி வாங்கியிருப்பா. அப்படி இந்த பிராங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா சூப்பரா போய் மாசா கமருதீன் அப்படியே ஹோல்ட் பண்ணி கையில இல்லா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பண்ணாங்க. ஆனா நம்ம வினோத்தை வந்து அப்ரிசியேட் பண்ணி அவனு இந்த பிராங்க்னே தெரியாம பாவம் மனுஷன் போயிட்டு கெஞ்சுவாப்ல. நம்ம பிரவீன் பாவண்டா வேணாண்டா, அவனுக்கு ஒன்று வாழ்க்கை இருக்குடா, விட்டுறா இது பண்ணலான்னு சொல்லி இங்கேயும் கெஞ்சுவான், காமருதனையும் போயிட்டு ஏன்டாடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனா இருந்ததுங்க. சீரியஸ்லி நிறைய பேர் வெளியே வந்து வினோத் தான் டைட்டில் அடிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப எனக்குமே இதை பாக்குறப்ப யூ தான் டிசர்வ் இல்ல. ஒரு ஃபைட்ல வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் வந்து எபிசோட்ல காட்டல. ஆனா கடுப்பு என்னங்கன்னா, தேவையில்லாத இந்த சண்டைகளை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற இந்த பார்வை வந்து கொஞ்சம் காட்டுறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களையும் காட்டினா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட்லயும். பட் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே பிஆர் டீம்கிட்ட கொடுத்த அமௌண்ட்ல பாதியை வந்து நம்ம பார்வை அவர்கள் வந்து பிக் பாஸ் எடிட்டர்ட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அதனால டெய்லியும் இந்த பார்வை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஃபுட்டேஜா எடுத்து போட்டுட்டு இருக்காரு. என்னடா இது? அண்ட் ஒரு மைக் இஷ்யூ ஆகுது. பிக் பாஸ் வந்து திவாகர் மைக்கை ஒழுங்கா மாட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரு. வீட்டு தலையா திருப்பி வந்து அவங்க அக்ரஸ் பண்ண வேண்டியதுதான், மைக்கு கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்கண்ணே, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது வழக்கம். அவங்க 2 பேர் கான்வர்சேஷன்ல வாண்டடா திவ்யா மேல இருக்கிற என்ன சொல்லுன்னா ஜெல்லஸ், அதான் பொறாம, வைத்தறிச்சல் நிறைய சொல்லிட்டு போலாம். அது மாதிரி நம்மளோட கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கிற ஒரு என்ன சொல்றது உச்சக்கட்ட கோபத்துல பாரு அவர்கள் வாண்டடா சண்டைக்கு போயிட்டே இருக்காங்க திவ்யா கிட்ட. பாருவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி கோவப்பட வைக்கிறது தான். கோவப்பட்டு பத்தியா இதுதான் அவங்க சுயரூபம், பத்தியா இதுதான் சுயரூபம், பத்தியா இதுதான் சுயரூபம்னு சொல்லி அவங்க பேரு எவ்வளவு கெட்டு போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க வந்து அதான் சொன்ன மாதிரி தான், வெளியே பிஆர் வச்சு அவங்க அந்த கோவப்பட்டு சண்டை போறத வந்து மாசான பிஜிஎம் போட்டு வெளியே அவங்கள மாசா காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்கள இது பண்ண ஏன் இப்படி ஒரு கேவலமான விளையாட்டு விளையாடணுமாங்கிறது தெரியல. இதை வந்து கண்டிப்பா பிக் பாஸ் டீம்ல இருக்கவங்களோ இல்ல விஜய் சேதுபதி அவங்களோ அக்ரஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி இதை காட்டணுங்கிறது என்னோட இது. பட் ஆனா என்ன சொல்றது, விஜய் சேதுபதி வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பாக்குறாரு, ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து பாக்குறது இல்லையா, பார்த்தும் பேசாம இருக்காராங்கிறது தெரியல. வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு ஹோட்டலாக மாறப்போகிறது. தென் ஹோட்டல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சீசன்ல ஹோட்டல் டாஸ்க் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இந்த டாஸ்கை பத்தி இவங்க திவ்யா பேசிட்டு இருப்பாங்க, சூப்பரா இருந்துச்சுல்ல. அது நிறைய டாஸ்க் ஸ்பீச் கேட்டிருக்கேன். பட் ஆனா இது கொஞ்சம் ரொம்ப டச்சா இருந்தது, ஒரு மாதிரி அழகா புரிதலா சூப்பரா அவங்க பேசி முடிக்க அவங்க அந்த சீனோட இது பண்ண நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னா. அந்த இடத்துலயும் நம்ம பாரு அவர்கள் தேவையில்லாத வார்த்தையை விட்டு ஒரு மாதிரி வாண்டடா சண்டையை கிரியேட் பண்றாங்க. சூப்பருங்க, இந்த இடத்துல செம்மையா ஹேண்டில் பண்ணாங்க திவ்யா. அழகா நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு சீசனை அதான் ஒரு ரேல பாத்தீங்கன்னா நம்ம பாரு பேஸ்ட் நெக்லா போஸ்ட் போட்டு கனி அவருக்கு முன்னாடியே போவாங்கல்ல, அது அப்படியே கர்மாயச பூமராங்கன்னுவாங்க. அது மாதிரி இப்ப வந்து திவ்யா பேசிட்டு போயிட்டே இருக்காங்க, பாரு முன்னாடி நில்லு கூப்பிட்டு முன்னாடி வாண்டடா போய் சண்டை அளிக்கிறாங்க. கண்டுக்கவே இல்லை, போ மயிறு, மலையை பார்த்து நாய் குலைச்சா மலை கிளாஸா நாய் கிளாஸான்னு கேட்டா நாய் தான் கத்தி தொண்டை வத்தி போகுன்ற மாதிரி நம்ம பாரு வந்து கத்தி தொண்டை வத்தி போனது தாண்டி கமருதிட்டு திவாகர்கிட்டையும் தேவையில்லாம இவங்க ஒரு டாக்க வளர்த்துக்கிறாங்க. இந்த 2 லூசு கம்னாட்டிங்களும் அதை ஃப்ரீயா கண்டுக்காம விட்டானுங்கன்னா இவங்க கேம் நல்லா இருக்கும். பாருவோட விஷயமே என்னன்னா, டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட கதை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஃப்ரீயா விட்டாலுமே பாரு வந்து ஓகே அக்செப்டட் சொல்லி உள்ள ஒத்து வாழ்வா. கரெக்டா இருக்கு. இந்த 4
ஒயல்டு கார்டு பண்ணாங்கல்ல, இதை வந்து முன்னாடி இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாரும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவு வந்திருக்காது நம்ம பாரு. அண்ட் வீட்டுக்கு கெஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம போன சீசன் முந்தின சீசன் கண்டஸ்டண்டா வந்த தீபக் அண்ணான் மஞ்சுரி, அப்புறம் சீசன் 5 ரன்னப்பா வந்து பிரியோ, இவங்க தான் வந்து 3 பேர் தான் கெஸ்டா உள்ள வர்றாங்க. மாசா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா தேவை. ஏன்னா உள்ள இருக்கவங்க வந்து சொல்றத வந்து பெருசா பேச மாட்டேங்குது. அவங்கள வச்சு நடத்தணும்னா கண்டிப்பா அது வந்து சண்டையா தான் போகும். சண்டை தான் வெடிச்சிட்டு இருக்கும். டாஸ்க் நடக்காதுன்னு பிக் பாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. பிக் பாஸ் டீமும் வந்து அக்ரஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால வெளியேந்து ஒருத்தனை கொண்டு வந்தாதான் இவங்க எல்லாம் வந்து சண்டை போடாம இந்த டாஸ்கா முடிப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெளியேந்து உள்ள வந்து நம்ம தீபக் அண்ணா, பிரியங்கா, மஞ்சரி இவங்க எல்லாம் 3 பேருமே வந்து திவாகர் அண்ட் பார்வை வந்து செஞ்சு விட்டானே சொல்லலாம். திவாகரை வந்து இந்த வாட்டர் பாலன் ஸ்டார் யாருங்க சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி கலாச்சிக்கிட்டு, அதுல இந்த நடிப்பை தாக்கத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீபக் அண்ணா போய் தண்ணியை குடிக்க சொல்றது. உங்களால இந்த ஒரு குடிக்க முடியலன்னு உங்களால ஒரு டம்ளர் தண்ணியே குடிக்க முடியலையே, ஆனா பாவண்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பங்கம் பண்ணாரு. அப்புறம் திடீர்னு பாட்டு பாடுங்க பாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்னு பாட்டு இருக்குல்ல பாடுங்க அப்படின்னு சொன்னே, அவ்வளவுதான் பாருங்க எனக்கு லிரிக் தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க. பாட தெரியாது, லிரிக் தெரியாதுன்னு. அப்புறம் கனி அவருக்கு பாடினதுக்கு அப்புறம் திருப்பி பாட்டு போடுறேங்கிற மாதிரி பாட்டு பாடி கடைசியா வந்து போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு சொல்லி எல்லாரும் டீமே சேர்ந்து பார்வை அடிச்சு நவுத்துன மாதிரி இருந்தது. ஹோட்டல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்ம சபரிநாதனை வந்து சிலையா குட் ஸ்டாச்சுவா வந்து வச்சிருப்பாங்க. பேச முடியல பாவம். நல்ல அவருக்கு இந்த டாஸ்க் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலா நம்ம பார்வை வந்து ஸ்டாச்சுவா பேசாம நிக்க வச்சாங்கன்னா அந்த டாஸ்க் சூப்பரா போகும். வீடியோ நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன்ல. அங்க இருக்க எல்லாரோட ஒப்பீனியன், மக்களோட கருத்துமே அதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 2-3 நாள் வந்து பார்வை இந்த மாதிரி எதனா டாஸ்க்ல சலியா நிக்க வச்சாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெளியே பாருக்கு ஃபேக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த பெய்டு ப்ரமோஷனையும் முகத்திரையும் கிழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பாரு இல்லாம டாஸ்க் இல்லாம பாரு இல்ல, கேம் இல்ல, வீடு இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம என்னவா பண்றோம், என்னவா ப்ரொஜெக்ட் ஆறோங்கிற ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றதுன்னா, தப்பு பண்ணி ஃபேமா பேப்பர்ல வரதும் நல்லது பண்ணி பேப்பர்ல வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது வந்து பாரு வந்து ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணி ஃபேம் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்து பயங்கரமா ஒரு டீம் செட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி அக்ரஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஓட்டர் டாஸ்க் பாத்தீங்கன்னா 24/7 நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுங்கிறத வந்து இன்னைக்கு என்ன நடக்கிறத வந்து நாளைக்கு வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் கிட்ட பாய். See you.